குட்டீஸுகளோட ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கு வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பக்காவாக இருந்ததுங்க ஃபினிஷிங் எல்லாம். ப்ளஸ் வந்துட்டு எந்த ஒரு மெயினாக டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு நீட்டாக பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் டைமுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஓனர் பவித்ரா அவங்களுமே வந்துட்டு ஒருக்கா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ரிவ்யூவும் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இது எங்கள் சொந்தக்கார பொண்ணு தாங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு கோல்டன் க்ளோ ஈவென்ட் பிளானர்ஸ். அப்புறம் இன்னொரு பேஜ் பிளேட்ஸ் பை பவி. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவங்களோட அந்த சீரு தட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்குறேங்க. ரொம்பவே க்ரியேட்டிவாக ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் கேக்குமே வந்துட்டு என் தங்கச்சி அவங்கக்கிட்டே தான் சொல்லியிருந்தா. சூப்பராக இருந்துச்சுங்க. அஞ்சரிங்கிலேயே வந்துட்டு சொந்தக்காரங்களும் எல்லோரும் வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குட்டீஸ்களுக்குமே வந்துட்டு துணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அது வேறு புசு புசுன்னு துணிங்களா குத்துதுன்னு அழுதுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே எப்படியோன்ட்டு கேக்கை வெடுக்குன்னு கட் பண்ணிவிட்டு நைட் சாப்பாடு வந்துருச்சுங்க. என் தங்கச்சி வந்துட்டு முன்னாடியே சாப்பாடு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் சொன்னான். இல்லைனா வந்துட்டு இந்த ஈவென்ட் பிளானர்ஸே வந்துட்டு சாப்பாடும் ரெடி பண்ணுவாங்களாமாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்வீஸ் அவைலபிளுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னென்னலாம் ஐட்டம் பார்த்திங்களா, சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, பெப்பர் சிக்கனு, தண்ணி குழம்பு, இட்லி, தயிர் சேமியா, தயிர் பச்சடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. தயிர் சேமியா குட்டீஸுகளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அந்த பெப்பர் சிக்கன் மட்டும் கொஞ்சம் காரமாக போயிடுச்சுங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.